அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்ம உள்ள ரீதியா படக்கூடிய பாதிப்புகள்ல முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, நன்றியை எதிர்பார்ப்பது. ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்திருப்போம், நிறைய உதவி செய்திருக்கலாம். அந்த உதவிகளை மறந்து நன்றி கெட்டத்தனமா பேசுறது, நடக்கிறது, இது மாதிரி இருக்கும்போது ஒரு கோவம் வரும். நன்றி கெட்டவனா இருக்கான், இவ்வளவு உதவி செஞ்சிருக்கோம், இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற ஒரு கோபம் வரும். ஆனா 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாம் என்ன சொல்லுது என்று சொன்னால், திருமறை குர்ஆனிலே அந்த நபி தோழர்களுடைய அந்த பண்புகளை சொல்லக்கூடிய நேரத்துல அவர்கள் உணவளிப்பார்கள், உதவி செய்வார்கள். ஆனால் உங்களிடமிருந்து எந்த விதமான பிரதிபலனையோ அல்லது ஒரு நன்றியை எதிர்பார்த்து நாங்க செய்யல, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக நாங்க செய்கிறோம் என்று சொல்வார்களாம். எந்த கவலையுமே இல்லை. ஒரு சின்ன 5 ரூபா உதவியா இருக்கட்டும், இல்ல பெரிய உதவிகளா இருக்கட்டும், செய்யறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தயாராகணும்னா, யா அல்லாஹ் இந்த உதவியை நான் உனக்காக செய்யறேன், அதற்கான பலனை இந்த உலகத்துல எனக்கு கொடு, மறுமையில எனக்கு தாய் என்ற அந்த மைண்ட் செட்டோடு நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ் நமக்கு வந்து என்னது நன்மையை தருவான். மன ரீதியான பாதிப்பு இருக்காது. பார்த்துட்டு கண்டுக்காம போனா என்ன, நன்றியை மறந்தா என்ன, உனக்கான நான் செய்யல, அல்லாஹ்க்காக நான் செய்யறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஆனால் பொதுவாக இஸ்லாம் சொல்லக்கூடியது, நம்ம அடுத்தவர்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு நாம நன்றியோடு நடக்க வேண்டும். அதனாலதான் ஜஸாக் அல்லாஹ் ஹைரா, இறைவன் உங்களுக்கு நன்மையை கூலியா வழங்குவான்னு நம்ம சொல்றோம். ஒருத்தன் உதவி செய்தா இதை நம்ம சொல்றோம். ஆனால் நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம், எந்த உதவி யாருக்கு செய்தாலும் அது அல்லாஹ்விற்காக நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் இடத்திலிருந்து நம்ம முழுமையா நன்மையை பெற்று விடலாம். இது ஒரு நன்மை. இன்னொன்னு, முகஸ்துதி என்ற அந்த கொடிய அந்த பாவத்திலிருந்து தப்பிச்சிடலாம். 4 பேர் பார்க்கும்போது நம்ம செய்யறது, பாராட்டுகள் இல்லாமல் பிரதிபலனை எதிர்பார்க்காம நம்ம செய்யக்கூடிய நேரத்துல, யாராக இருந்தாலும் நம்மிடத்துல நடந்து கொள்ளக்கூடிய நேரத்துல நமக்கு ஒரு உள்ள ரீதியான ஒரு கவலை, பாதிப்பு வராது. அப்ப நம்ம எந்த உதவியை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி, இறைவா இதனை உனக்காக செய்யறேன், உன்னிடமிருந்து எனக்கு கூலியை கொடு அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம உதவிகளை நம்ம செய்வோம். அதே போல அல்லாஹ் நமக்கு அந்த கூலியை வழங்குவான். இது கிராட்டிடியூட் அப்படின்றது உளவியல் ரீதியா நம்ம இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நேரத்துல நமக்கு உள்ளத்தில் ஒரு அமைதி ஏற்படும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் பொழுது, இறைவனை புகழும் பொழுது. அதே போல அடுத்தவர்களுக்கும் நாம நன்றி கடனோடு நடக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் என்ன பண்ணுவான், இன்னும் அதிகமான உதவி அல்லாஹ் நமக்கு வழங்குவான். இன்னும் இறைவனிடத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும். அதே போல பலவிதமான பிரச்சனைகள், உள்ளம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இப்படி புலம்புறது, வருத்தப்படுறது, கோபப்படுறது, இதெல்லாம் நாம் விட்டு இருந்து நன்மையை எதிர்பார்த்த மக்களாக நாம் செய்வோம். அல்லாஹ் நமக்கு அதுக்கான அந்த வாய்ப்பை தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும்.